அந்த வீட்டோட கடிகாரம் காலை 8 மணியையும் தாண்டி கொண்டிருந்துச்சு. சமையல் அறையில பாத்திரங்கள் உருளும் சத்தம், வாசல்ல பால்காரரோட குரல்னு வீடே பரபரப்பா இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டோட மூலையில இருந்த 2 அறையில மட்டும் இன்னும் நள்ளிரவு நீடிச்சிச்சு. அங்கதான் தூங்கு மூஞ்சின்னு ஊரால அழைக்கப்படுற விசாலாட்சியத்தையும் குரட்டை விட்டுட்டு இருந்தாங்க. விசாலாட்சிக்கு வயது 40 தாண்டி விட்டது. ஆனா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயங்கள் தான், சாப்பாடு அப்புறம் தூக்கம். கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே கணவரையும் பிரிஞ்சு அண்ணனோட வீட்டுக்கு வந்து தஞ்சம் புகுந்தவங்க. அண்ணன் ராகவன் ரொம்ப பாசக்காரரு. ஆனா அண்ணி மரகதத்துக்கு விசாலாட்சியை பார்த்தாலே பித்தமும் தலைக்கேறும். ஏங்க, விடிஞ்சு 3 மணி நேரம் ஆகுது, உங்க தங்க இன்னும் எந்திரிக்கல. இன்னைக்கு வீட்டுல விசேஷம், 10 பேருக்கு சமைக்கணும், அவங்க கிட்ட ஒரு ஒத்தாசை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு மரகதமும் புலம்புனான். ராகவனும் வழக்கம் போல, விடு மரகதம், அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு சொல்லியும் தப்பிச்சாரு. விசாலாட்சிக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு நிரந்தர கவசமா மாறி போயிருந்துச்சு. மதியம் 12 மணி. விசாலாட்சி மெல்ல எழுந்து கொட்டாவி விட்டபடி வெளியேயும் வந்தாங்க. தலையும் களைஞ்சி முகம் வீங்கி பார்க்கறதுக்கே ஒரு எதிர்மறை ஆச்சரியம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. மரகதம், டீ போட்டாச்சா? தலை வலிக்குது அப்படின்னு விசாலாட்சியும் கேட்டாங்க. அத்தை, இப்போ மதிய சாப்பாடே ரெடி ஆயிடுச்சு, நீ இன்னும் டீ கேட்குறீங்களே அப்படின்னா ராகவனோட மகள் கவிதா. விசாலாட்சிக்கு கோபமும் வந்துச்சு. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உன் அம்மா சொல்லி கொடுக்கலையா? நான் எப்படியும் தூங்குறேன், எனக்கு இருக்கிற சக்கரை வியாதிக்கு தூக்கம் வருது. உண்மையில அவருக்கு எந்த வியாதியும் இல்லை, வேலை செய்யக்கூடாது என்பதற்காகவே அவங்க உருவாக்கி கொண்ட கற்பனை நோய் தான் அது. ஒரு நாள் ராகவனோட மகளுக்கு வரன் பார்க்கும் படலமும் நடந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டார் திடீர்னு வீட்டுக்கு வர்றதாவும் சொன்னாங்க. மரகதம் பதறி போய் சமையல்லையும் மூழ்கினாங்க. விசாலாட்சி, கொஞ்சம் வாசல்ல கோலம் போட்டு அந்த பூக்களை கட்டி வைப்பியா அப்படின்னு ராகவனும் கெஞ்சினாரு. சரிண்ணே, இதோ செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்த விசாலாட்சியும் சோபாவில் அமர்ந்தபடி அப்படியே தூங்கிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டாரும் வந்தாங்க. வாசல்ல கோலம் இல்லாம வெறிச்சோடி இருந்துச்சு. பூக்கள் கட்டப்படாம காஞ்சி போயும் கிடந்தது. ரொம்ப முக்கியமா பெண் பார்க்க வந்தவர்கள் முன்னிலையிலேயே விசாலாட்சியும் சோபாவில் வாய் பிளந்து தூங்கிக்கிட்டு இருந்த காட்சி மிகவும் விகாரமா இருந்தது. மாப்பிள்ளையோட தாய் முகமும் சொலிச்சாங்க. என்னங்க இது, பொண்ணு பார்க்க வரோம்னு சொன்னோம், ஆனா வீட்டுல ஒரு லட்சணமே இல்லாம இப்படி ஒருத்தவங்க தூங்குறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழலே எதிர்மறையா மாறிச்சு. விசாலாட்சியோட ஒரு தூக்கம் கவிதாவோட திருமண பேச்சையும் அன்றைய தினமே முறிச்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி வீடே ரணகலமாச்சுது. ராகவன் முதல் முறையா தங்கை மீதும் சத்தம் போட்டாரு. உன்னோட தூக்கத்தால ஒரு நல்ல வரன் கைவிட்டு போயிருச்சு விசாலாட்சி, நீ இந்த வீட்டுக்கு பாரமா இருக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களோட வாழ்க்கையும் கெடுக்கிற. விசாலாட்சியும் அளவே இல்லை. அதுக்கு பதிலா, நான் என்ன செஞ்சேன்? தூக்கம் வந்தது தூங்குனேன், எதுக்கு ஏன் எல்லாரும் என் மேல விழுறீங்க? எனக்கு இந்த வீட்டுல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட அறைக்கு போய் கதவையும் சாத்திக்கிட்டாங்க. அவங்களோட அறைக்கு போய் வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தா 5 நிமிஷத்துல திரும்பவும் அங்கிருந்து குரட்டை சத்தமும் கேட்க தொடங்குச்சு. மற்றவங்க அழுகையிலையும் கவலையிலையும் இருக்க விசாலாட்சியால எப்படி நிம்மதியா தூங்க முடிச்சதுங்கிறது தான் அந்த வீட்டோட மிகப்பெரிய சாபம். விசாலாட்சி போன்ற மனிதர்கள் தீயவர்கள் கிடையாது. ஆனா அவர்களோட பொறுப்பற்ற தன்மையும் சுயநலமான சோம்பலும் அவங்கள சுற்றியுள்ளவங்களுக்கு நரகத்தையே உண்டாக்கும். ஒருவரோட சோம்பல் ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தையே எப்படி பாதிக்கும்ங்கிறதுக்கு விசாலாட்சியே சாட்சி. அந்த வீட்டுல இன்னும் குரட்டை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, மாற்றமே இல்லாம. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.